கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதியாகாத நிலையில் வெளிநாடு பயணத்தை கமலஹாசன் ஒத்திவைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை தகவலாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்டறியலாம். செலினா, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே 4 கட்சிகள், அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட 4 கட்சிகள் கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொகுதி பங்கீடும் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் இந்த முறை திமுகவுடன் இணைந்து போட்டியிடுவதற்காக ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. மேலும் இன்று கமலஹாசன் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதாகவும் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் கூட்டணி இறுதியாகாத நிலையில் வெளிநாடு பயணத்தை தள்ளி வைத்திருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவுடன் கூட்டணி தொடர்பாக மறைமுக பேச்சுவார்த்தையில் மக்கள் நீதி மையம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் மக்கள் நீதி மையம் திமுக இடையேயான இந்த கூட்டணி என்பது உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அது தொடர்ச்சியாக தாமதம் என்பது ஏற்பட்டு வருகிறது. மேலும் படப்பிடிப்புக்காக இன்று வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் படப்பிடிப்பிற்காக அந்த வெளிநாடு மேற்கொள்ளக்கூடிய பயணத்தை ரத்து செய்திருப்பதாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி இன்னும் 2 நாட்களுக்குள் இறுதி செய்யப்படும் என்றும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு செய்த பிறகாக படப்பிடிப்புக்கு வெளிநாடு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, விவரங்களுக்கு நன்றி.